16ஆம் தேதி காலை நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி பாலமுருகன் கொலை வழக்கில் கைதான 4 பேரில் 3 பேருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறதாக காவல்துறையினர் புகைப்படங்களை வெளியிட்டு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை வல்லபாய் சாலையில் 16ஆம் தேதி காலையில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது பாலமுருகன் என்கிற நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியை 4 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தனர். இதில் 3 பேர் 3 பேரின் பெயர்கள் வெளியிடப்பட்டது. மேலும் 17 வயதுக்குட்பட்ட ஒரு சிறுவனும் அந்த கொலை வழக்கில் தொடர்பு இருக்கிறதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் 16ஆம் தேதி இரவு அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் செல்லூர் ரயில் பாலத்தில் கீழே அங்கு ரயில் பாலத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கு. அதன் அடிப்படையில் ரயில் பாலத்தில் வைத்து கைது செய்வதற்காக முற்பட்ட போது 4 பேரில் இந்த 3 பேர் தப்பியோட முயற்சி இருக்கிறார்கள். முக்கியமாக அந்த ரயில் பாலத்தின் மேலிருந்து வைகை ஆற்றுக்கு குதித்து தப்பிக்க முயற்சித்திருக்கிறார்கள். அப்பொழுது குதித்த பொழுது 3வருக்கும் கால் உடைந்ததாகவும் உடனடியாக அவர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு தற்போது அவர்கள் சிகிச்சையில் இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அந்த கொலை வழக்கில் ஈடுபட்ட சிறுவனை தவிர இந்த 4 பேரிலே தற்போது 3 பேர் கால் உடைந்திருக்கிறது. அந்த 3வரும் தற்போது சிகிச்சையில் இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பரத், கோகுலக்கண்ணன், பென்னி ஆகிய 3வரும் தான் தற்போது கால் முறிவு ஏற்பட்டு தற்போது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்று இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய தந்தை மகனான மகாலிங்கம் மற்றும் அழகு விஜயை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து மதுரை தல்லாகுளம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது முழுக்க சொத்து பிரச்சனை காரணமாக நடைபெற்ற கொலை ஏற்கனவே காவல்துறை தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் மொத்தம் இந்த வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிறுவர் உட்பட 6 பேர் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மகாலிங்கம் மற்றும் அழகு விஜயனிடம் அந்த இருவரிடம் ரோடு மேனாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறத 4 பேரைத்தான் அவர்கள் இந்த கொலைக்கு பயன்படுத்தி இருப்பதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த 4 பேரில் ஒருவர் சிறுவர் மற்றும் 3வரும் தற்போது கால் முறிவு ஏற்பட்டதன் காரணமாக சிகிச்சைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்று கைது செய்யப்பட்ட மகாலிங்கம் மற்றும் அழகு விஜயிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விசாரணைக்கு பின்னர் தான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரேஷ்மா.